ஐயனார் துணை குடும்பத்துக்கு நடேசன் மிகப்பெரிய ஷாக் ஒண்ணு குடுத்திருக்காரு. அதனால அந்த குடும்பமே ஷாக் ஆவுது. என்ன ஷாக் குடுத்திருப்பாருன்னு கேட்கிறீங்களா? இவனுங்க தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்றானுங்க. நம்மளாச்சும் ஒரு கல்யாணத்த பண்ணிப்போம் அப்படின்னு ஏதாவது ஆன்ட்டி உஷார் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறது எல்லாமே பொய். அவர் வேற லெவல்ல வேற ஒரு சம்பவத்த பண்ணிட்டு வந்திருக்காரு. அத கேட்டு அந்த குடும்பமே ஆடி போயிருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் வீட்ல அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 4 ஆபீசர்ஸ் வீட்டுக்கு வராங்க. இதுல நடேசன் யாரு? அப்படின்னு கேட்குறாங்க. ஐயையோ! இந்த ஆள் எங்க கடன் வாங்கி தொலைச்சான்னு தெரியலையே! 4 பேர் வீடு தேடி வந்துட்டாங்களே! அப்படின்னு எல்லாரும் வெளிய வந்து, சொல்லுங்க சார், உங்ககிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாரு? அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எங்ககிட்ட கடன்லாம் வாங்கலப்பா. அவர் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒண்ணு போட்டிருக்காரு. அதுக்கு நாமினியா சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் அப்படின்னு அவங்களோட பசங்கள 4 பேர போட்டிருக்காரு. அதோட வெரிஃபிகேஷனுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அவங்க இருக்காங்களா வீட்ல? அப்படின்னு அந்த ஆபீசர்ஸ் கேட்குறாங்க. ஐயையோ! என்னடா இது அவசரப்பட்டு இருந்தாலும் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்க பசங்க. சார், அவங்க பசங்க 4 பேர் நாங்க தான் சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்பா, அவர் உங்க மேல எவ்வளோ அக்கறையா உங்கள நாமினியா லைஃப் இன்சூரன்ஸ்ல போட்டு வச்சிருக்காரு. நீங்க என்னமோ அவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காருன்னு என்கிட்ட கேட்குறீங்க. ஏன்பா இப்படி அவரை தப்பா நினைச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இப்ப நடேசனை நினைச்சு சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் 4 பேருமே ஃபீல் பண்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க.